ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. இப்ப நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்டர் ஸ்கூல் சைக்கிள் காம்படிஷன். இப்போ நான் உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒன்னை ஞாபகப்படுத்துறேன். இந்த ரேஸ் 30 நிமிஷம் நடக்கும். இந்த ரேஸ் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு மறுபடியும் ஸ்கூல்லயே வந்து முடியும். இந்த ரேஸ்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான டிராஃபியும் 1 இயர்க்கான ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். உங்க சீட்டோட எட்ஜில வந்து உட்கார்ந்து இந்த ரேஸை எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சிவா அவன் காம்படிஷனுக்காக போயிருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாம இந்த ரூமை க்ளீன் பண்ணிடலாம். என்ன பண்ற நீ? ஆமா, என் தலைமையில என்ன இருக்கு? காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பீம் சிங், இந்த ரூமை சுத்தம் பண்ண வந்தா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இங்க பாரு, நீ இதை இன்னும் அழுக்காக்கி வச்சிருக்க. நீ அங்க இருந்து ஆரம்பி, நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த போட்டி ரொம்ப அற்புதமா போய்கிட்டு இருக்கு. போட்டியாளர்கள் இப்ப 2வது ரவுண்ட்ல இருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. இப்ப முதல் இடத்துல வரது அமர், 2வது இடத்துல வரது எத்தன், 3வது வரது நம்ம சிவா. வாவ், அற்புதமான ஸ்டண்ட் அது. அச்சோ, என்ன விழுந்துச்சு? இத முதல்ல எடுத்து வைக்கணும், இல்லனா பாட்டி வந்து திட்டுவாங்க. என் தலை சுத்துதே, அடி மேல அடியா விழுது. எனக்கு கண்ணு வேற தெரியல. பாட்டி காப்பாத்துங்க. என் தலை முடிஞ்சது முடிஞ்சது. பீம் சிங், நீ ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லைன்னு நிரூபிச்சுட்ட பாரு. என் தலையில இடி மாதிரி அடி விழுந்துருச்சு. அட, இது என்ன புதுசா இருக்கு? இப்ப அமோனை மீட் பண்ணி எத்தனை முன்னாடி போயிட்டாரு. சிவா இன்னும் 3வது இடத்துல தான் இருக்காரு. அடடா, என்னது? அமான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. சிவா இப்ப 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு. இப்ப யாரு முன்னாடி வர போறா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்ல. வாவ் வாவ் வாவ், உண்மையிலேயே அது ஒரு அற்புதமான ஸ்டண்ட் தான். இதோ இது நம்ம சிவாவோட அட்டகாசமான ஸ்டண்ட். இது அதை விட டிஃபிகல்ட்டான ஒண்ணு. கம் ஆன், ஓ மை காட், இதுல 2 பேர் வெளியேறிட்டாங்க. இப்போ ஒரு கடினமான போட்டி போய்கிட்டு இருக்கு. ஏத்தனுக்கும் நம்ம சிவாவுக்கும் நடுவுல. வாவ், ஆன் ஏர்ல ஒரு சூப்பரான ஸ்டண்ட். இது உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. இந்த ஸ்டண்ட் மூலமா சிவா முன்னேறி போய்கிட்டு இருக்காரு. இந்த பாக்ஸ் என்ன இவ்வளவு தூசியா இருக்கு? இது கண்ணு கூசுதே. தாத்தா, இங்க வாங்க. எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எங்க தாங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வந்து இங்க என்னாச்சுன்னு பாருங்க.
நினைச்சிட்டு முதல்ல பாக்ஸ மூடுங்க. இந்த பாக்ஸ யாரு திறந்தது? இது திறக்க கூடாத ஒண்ணாச்சே. சரிங்க, முதல்ல இது என்னன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட போட்டி முடிவோட நிலைமைக்கு வந்துருச்சிருந்தா நாம சொல்லி ஆகணும். இந்த போட்டியில சிவா தன்னோட வேகத்தை அதிகரிச்சு முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஆனா சிவாவை முன்னாடி விடாம எதிர் பட்டைய கிளப்புறாரு. அந்த சின்ன டப்பாக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு? அத நான் திறந்ததுக்கு நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? அட பாக்க சின்னதா இருக்கலாமா, அதால உண்டாகிற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி என்ன பிரச்சனை? என்னோட வாழ்க்கையில நான் திரும்பவும் நினைச்சு பார்க்க கூடாத நாள்மா அது. ஆனா இன்னைக்கு அதை மறுபடியும் நினைக்கும்படி ஆயிடுச்சு. அந்த நாள் இன்னும் ஞாபகத்துல இருக்கு. சிவாவோட அப்பா ரொம்ப அர்ஜென்ட்டா என்ன பார்க்க வந்தான். நான் உங்களை ஒரு முக்கியமான வேலைக்காக வர சொன்னேன். என் உயிருக்கு சில பேரால ஆபத்து இருக்கு. நீங்க சிவாவையும் இந்த பாக்ஸையும் பத்திரமா பாத்துக்கணும். முடிஞ்சா இந்த ஊரை விட்டே நீங்க போயிடுங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மறைஞ்சிக்கங்க, நான் கிளம்புறேன். அழாதப்பா, கூடிய சீக்கிரம் நான் வந்து உன்னை பார்க்கறேன். நீ எங்க மறைஞ்சிருக்க? எனக்கு அந்த பாக்ஸை நீயே தரியா இல்ல நானே எடுத்துக்கவா? மெடூசா, பாஸ், அவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. எத்தனை நாள் ஓடுவான்? சீக்கிரம் வாங்க. ரொம்ப தூரம் அவன் போயிருக்க மாட்டான். ஃப்ரெண்டாச்சே ஒத்துக்குவான்னு நினைச்சேன். ஆனா என்கிட்டயே அவன் வேலையை காட்டிட்டான். அன்னைக்குதான் நான் கடைசியா சிவாவோட அப்பாவை பார்த்த நாள். அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரவே இல்லை. எனக்கு என்னங்க தெரியும் அந்த டப்பாக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு. தெரிஞ்சிருந்தா நான் அந்த டப்பாவை தொட்டு கூட இருக்க மாட்டேன். அங்க ஏதோ டிகோடிங் போகுதே. யாராவது நம்மள ஹேக் பண்ணிருக்காங்களா? இல்ல, ஹேக்கிங்ல இப்படிலாம் நடக்காது. இத வேற யாரோ அனுப்புறாங்க. அட, இது எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இது அதுதான். ஆமா. ஓ எஸ், இத பாத்தீங்களா? லைட்ஸ் ஆன் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, நம்ம பிரின்ஸ் மேஜரை கூப்பிடலாம். பிரின்ஸ், எங்க இருக்கீங்க? என்ன? லைட்ஸ் யார் ஆன் பண்ணது? யார் ஆன் பண்ணது சொல்லுங்க. கிரேசி ஸ்நாச்சர், ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கு உண்மையிலேயே நடந்துடுச்சு. லைட்ஸ் தானாவே ஆன் ஆயிருக்கு. என்ன சொன்ன? லைட்ஸ் தானாவே ஆன் ஆயிடுச்சா? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இட்ஸ் இம்பாசிபிள்.
இது எப்படி நடந்துச்சு? அப்படின்னா அவன் உயிரோட தான் இருக்கானா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் திரும்பவும் அந்த பாக்ஸ திறந்திருக்கான். சீக்கிரமா அவனோட லொகேஷனை ட்ராக் பண்ணுங்க. போங்க. இந்த லொகேஷன் இந்தியாவுல காட்டுது. சார், இந்தியால இது ஒரு சின்ன ஊரா தான் இருக்கு. கண்டுபிடிச்சாச்சு சார். அந்த ஊரோட பேரு வேதா சிட்டி. Well done. போய் அந்த கேஜெட்டை பறிச்சிட்டு வாங்க. லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு. நாங்களும் இங்க வந்துட்டோம். கேஜெட் கண்டிப்பா இங்க தான் இருக்கு. இப்ப நம்ம உள்ள போய் ஆகணும். லெட்ஸ் கோ. இந்த டாகி மட்டும் கத்துச்சுனா அப்புறம் எல்லாருமே முழிச்சிருவாங்க. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. அப்புறம் நீ வீட்டுக்கு பின்னாடி போ. இந்த டாகியை நான் பாத்துக்கிறேன். என்ன சொன்னீங்க? அத கண்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். சரி, நான் அமைதியா இருக்கேன். ஹலோ பப்பி, என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க பயப்படாம உள்ள போய் வெளில நிக்கிற. எனக்கு இத பார்த்தா பயமா இருக்கும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.